வைத்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி. இது விவசாயம் நிறைந்த பகுதியில் விவசாயம் நல்லா இருக்கணும் தான் நாடு வளரும். எவ்வளவுதான் இருக்கலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், 1000 கோடி சம்பாதிக்கலாம், 10,000 கோடி சம்பாதிக்கலாம். இன்னைக்கு லட்சம் கோடி சம்பாதிச்சவங்கலாம் இருக்காங்க. ஈஸியாக லட்சம் கோடி, 2 லட்சம் 3 லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அவங்க விவசாயிகள் இன்றைக்கு இந்த விவசாயம் சேத்துல கை வைக்க முடியலனா, கால் வைக்க முடியலனா அவங்க சாப்பிட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனால் இன்றைக்கு விவசாயம் நாடு செழிக்கணும்னா விவசாயம் செழிக்கணும். அந்த விவசாயம் செழிக்கணும்னா அதுக்கு அடிப்படை என்ன வேணும்? தண்ணீர் வேணும், இல்லைங்களா? தண்ணி இருந்தால் மட்டும்தான் விவசாயம். ஆட்சி நல்லா இருந்தால் ஆண்டவன் நமக்கு மழையை கொடுப்பார். நல்லாட்சி நடத்தினா நல்ல மழை கிடைக்கும். அதே தண்ணீர் இருந்தால் தான் விவசாயம் செழிக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுடைய கஷ்டங்களை அறிந்து 60-70 ஆண்டு காலமாக நிறைவேற்ற முடியாத அருமையான ஒரு திட்டத்தை இன்றைக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை 1600 கோடி ரூபாயில் ஒரு 4 மாவட்டம் பயன்பெறுகிற அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த 1600 கோடி ரூபாயும் நம்ம கட்டுற வரி பணம். ஒரு பேங்க்லையோ ஒரு தனியார் பைனான்ஸ்லையோ கடன் வாங்கல, உலக வங்கியில் கடன் வாங்கல, மத்திய அரசு கடன் வாங்கல. இன்னைக்கு அந்த 1600 கோடி இது வரைக்கும் நம்ம கொங்கு மண்டலத்தில் எந்த ஒரு யாருமே செஞ்சது கிடையாது. அவ்வளோ பெரிய திட்டத்தை நான் எடப்பாடியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதைத்தான் உங்களுக்கு வாழவந்தியருடைய நிறுவனர் சரவணன் பேசிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது கேட்டுட்டு வந்தேன், செல்லு கேட்டுட்டு வந்தேன். அதெல்லாம் அவசரம் வந்தேன் நான். அவருடைய அடிப்படை என்ன நினைக்கிறாரு? விவசாயம் பெருகணும். விவசாயம் பெறுவதற்கு அதே சொன்னார் இல்லைங்களா, விவசாயம் பெருகணும், ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் சொன்னார்கள். இன்றைக்கி அது அடிப்படையை தான் இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு ஏதோ சில காரணங்கள் மாற்றம் இருந்தாலும் மீண்டும் இந்த தமிழ்நாட்டை ஒரு விவசாயி ஆள போகின்ற காலம் நமக்கு இருக்கின்றது. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் எடப்பாடியாராக இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு பின்னால் மீண்டும் ஒரு விவசாயி தான் இந்த நாட்டை ஆளுகின்ற அளவுக்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நான் இருக்கிறேன்னா நான் முதல் கஷ்டத்தை என்ன தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்ற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். 1 ரூபா 2 ரூபா கையில் இல்லாத நிலைமைக்கு நாம் ஒரு கஷ்டத்தை புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாட்டு மக்கள் அடித்தரத்தில் இருக்கிற மக்களை நாம் புரிந்திருக்க முடியும். அதில் அடிப்படையில் தான் புரட்சி தலைவர் அவர்களும் இந்த கட்சியை நிறுவனார்கள். அன்றையிலிருந்து அவர் தெரியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிலோனிலிருந்து கும்பகோணம் வந்து பல வேலைகளுக்கு சென்று அவங்க அம்மா வீட்டு துடைக்க போய் புரட்சி தலைவரையும் அவருடைய சகோதரர் காப்பாற்றினாங்க. அந்த கஷ்டம் தெரிஞ்சதுனால தான் புரட்சி தலைவர் அருமையான சத்துணர்த்தத்தை கொண்டு வந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரியான முறையில் அவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக கல்வி கற்க முடியவில்லை. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இலவச கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு ஒரு வருஷத்துக்கு 30,000 கோடி இன்றைக்கி தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்குதுன்னா அந்த கல்வியோட புரட்சி தலைவி நிறையாக படிக்க முடியவில்லை என்கிற ஒரு காரணத்திற்காக நாட்டு மக்கள் நல்லாக நம்முடைய குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்தும் இலவசமாக கொடுத்தாங்க. புக்கு, நோட் புக்கு, பென்சிலு, பேனா, லப்பரு, சாமண்ட்ரி பாஸு, காலுக்கு போடுற செருப்பு, மீலுக்கு போடுற சீருடை, புஸ்தகம் கொண்டு வர பைய, இலவச பஸ் பாஸு, 11வது சைக்கிள், 12வது லேப்டாப், இத்தனையும் அந்த கஷ்டத்தில் தெரிஞ்சனால தான் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்களும் விவசாயத்தில் என்ன கஷ்டம் இருக்குது என்பதெல்லாம் தெரிந்துதான் அவர் நல்ல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உங்களுடைய நிறுவனர் சரவணன் அவர்கள் சொன்னது போல நம்ம நாடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பெருகணும். விவசாயத்தில் குறைந்த செலவிலே நிறைந்த வருமானம் எடுக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நெல் வச்சோம், நெல் வரைக்க நடம் விடுறோமா, உடனே 5 மூட்டை எடுத்து ஒட்டுக்க வீசிட்டு போயிடுறோம். களை எடுத்த 2 மூட்டை வீசிட்டு போயிடுறோம். அது தப்பு. இன்றைக்கு இருக்கிற நிலவரப்படி விவசாயம் நம்ம குறைந்த செலவிலே நிறைந்த வருமானம் எடுக்கணும்னா விவசாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் தோட்டத்துக்கு போகிறேன், 1 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு தோட்டத்துக்கு போகிறேன். நான் ஒரு பெருமைக்காக சொல்ல நினைக்க வேண்டாங்க. நான் போன வருஷம் ஒரு 4 ஏக்கரா கரும்பு போட்டிருந்தேன். ஒரு ஏக்கராக்கு 73 டன் எடுத்தேன். 73 டன் எடுத்து இன்றைக்கி சத்தீஷ் வருஷம் எனக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்னா 10 மூட்டை இப்போ கூட நான் போடலை. மீறி போட்டது ஒரு 6 மூட்டை 7 மூட்டை தான் போட்டிருப்பேன். அதே போல் அதை எப்படி போட்டேன்னா அது உங்களுக்கு தெரியும். மாதம் ஒருக்கா எப்படி நம்ம ட்ரிப்பில் கரைச்சி விடலாம், இல்லை அதே மாதிரி வாய்க்காலில் கட்டுறோன்னா வாய்க்கால் ஒரு பேரில் வச்சு ஒரு 1/2 மூட்டை யூரியாவை கொட்டி அதை என்ன நம்ம நிறைய அக்கறை நிறையா இருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ஆலோசனை சொல்லியிருக்காங்க. சத்தீஷ் வருஷம் நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. அது மாதிரி நம்ம 1/2 மூட்டையை கரைச்சி விட்டாலே போது ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்கிற நல்ல பயிர் வந்துடும். அதே மாதிரி நான் 2 ஏக்கரா 3 ஏக்கரா மஞ்சள் போட்டிருந்தேன். 30 குண்டால் எடுத்திருக்கிறேன்.
இன்னைக்கு விலைக்கு பாருங்க, இன்னைக்கு விற்கிற விலைக்கு எவ்வளோ வருமானம்னு பாருங்க. அதனால நமக்கு விவசாயத்தை இருக்கிற நம்ம விவசாயத்தில் நல்ல ஈடுபாடோடு இருக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, கட்சியாக இருந்தாலும் சரி, மனித உழைப்பு வேணும். நம்முடைய சரவணன் அவர்கள் என்னை பார்க்கறதுக்கு ஒரு 2 மாதம் முன்னாடி வந்திருந்தாங்க. அவர் உழைப்பு, அவருடைய திறமைகள் எல்லாத்தையும் என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. அதனால் உங்களால் முடியும் செய்யுன்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கி அருமையான ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் எதுவுமே நம்ம எடுத்தோடனே பெரிய இதாக முடியாது. ஒரு அருகு போல தலைஞ்சு அது படிப்படியாக வளர்ந்து ஆலமரமாகிறதன் புரட்சி தலைவர் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த கட்சி இன்றைக்கி ஆலமரம் போல் இருக்கின்றது. அதே போல் இந்த நீதி கட்சியும் அருகு போல் தலைந்து ஆலமரம் போல் வளர்ந்து மக்களுக்கு இன்னும் பல நல்ல தாழ்த்தப்பட்ட நடுத்தர மக்களுக்கு நிறைய சேவைகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு, அதே போல் நம்ம சைதை சிவசாமி அண்ணன் அவங்களுக்கு தெரியும், நிறைய கரூர்ந்து வருகின்றிருக்கீங்க. அவங்க எப்படிங்கிறது சென்னைக்கு போனாங்கன்னு தெரியும். அன்றைக்கு புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றார், புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றார். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மாநகரத்துக்கு மிகப்பெரிய ஒரு மேயராக வந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் நாளைக்கு நல்ல வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கின்றது. எல்லோரும் நல்ல உழைப்பு இருக்க வேண்டும், நியாயம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். 4 பேர் நம்மை பாராட்டுற அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை இந்த நீதி கட்சி அதன் அடிப்படையிலே சிறப்பாக நடத்துவார்கள். மென்மேலும் அது இன்றைக்கு அருகு போல் தலைந்து ஆலமரம் போல் வளர்ந்து மக்களுடைய தாழ்த்தப்பட்ட நடுத்தரப்பட்ட மக்கள் வாழ்க்கையிலே பின்னந்தங்கி இருக்கிற மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்று என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி சிறப்பாக ஏற்பாடு செய்த மீண்டும் ஒரு முறை அவர் சரவணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய பணி சிறக்க வேண்டும், அவர் மென்மேலும் உயர வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா நலமும் வளமும் கொடுத்து அவரை நலமுடனும் வளமுடனும் வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி கொடுக்கின்றேன். அதே போல இந்த கட்சி இன்றைக்கு இங்கே வருகை வந்து பேசியிருக்கின்ற கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய இளைஞர் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, சிறப்பாக